நமக்கு ஒரு விஷயம் வேணும், ஆனால் அது எப்படி கேட்கறதுன்னு தெரியலையா? இந்த கதையை ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே புரியும். 100 days 100 குட்டி ஸ்டோரி சேலஞ்சில் இன்னைக்கு டே 44. ஒருத்தர் பணம் எடுக்கிறதுக்காக பேங்க்குக்கு போயிருக்காரு. அந்த கேஷியர் கிட்ட சேனல் ஃபில் பண்ணி கொடுக்குறாரு. பணத்தை வாங்கின பிறகு ஒரு நோட் கம்மியாக இருக்கிற மாதிரி நினைக்கிறாரு. இப்போ அந்த கேஷியர் கிட்ட எனக்கு இன்னொரு வாட்டி மிஷின் கவுண்டிங் பண்ணி தர முடியுமான்னு கேட்குறாரு. இப்போ அந்த கேஷியர் திமுறா, என்ன பணம் கம்மியாக இருக்கா, நல்லா செக் பண்ணி பாருங்க சார், கரெக்டாக தான் இருக்கும், இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இதெல்லாம் பார்க்க எனக்கு டைம் இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த நபர், இல்லை மேம், இப்போ ஒரு நோட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி மிஷினில் 4 வாட்டி கையில் 4 வாட்டி எண்ணி கொடுத்தாங்களாம். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கொஞ்சம் நம்ம சாமர்த்தியமாக யோசிச்சு தேவையான இடத்துல தேவையான வார்த்தைகள் யூஸ் பண்ணால் நமக்கு தேவையானது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.